அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். ஒரு ஆறு அது எவ்வளோ தூரமோ ஓடி வருது. ஓடி வந்துட்டு கடைசியா அது எங்கேருந்து அந்த ஆற்று தண்ணி முதல்ல ஆரம்பிச்சதோ அந்த இடத்துல தான் அது போய் நிற்கும். அது போய் சேரும். அதோட சோர்ஸ் என்னவோ அந்த சோர்ஸில் போய் அது கலக்கும். அதுதான் கடல். கடல் நீர் ஆவியாகி மேகமாகி மழையாக பொழிஞ்சு மழையில் அந்த மழை பெய்கிறப்போ அந்த மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி ஆறா உருவாகி அந்த ஆற்று தண்ணி இந்த பூமியில் பல இடங்களை கடந்து அது வர்ற வழியெல்லாம் பல உயிர்களை வாழ வச்சுட்டு அது மீண்டும் வந்து கடல்லையே கலக்குது. நாமளும் அப்படிதான். நம்ம எங்கேருந்து பிறந்திருக்கோமோ நம்மளுடைய படைப்பாளி நம்மளுடைய கர்த்தா யாரோ அவர்கிட்ட திருப்பி போய் நம்ம சேர்ந்தே ஆகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம பிறந்ததுலேருந்து அவர்கிட்ட நம்ம திருப்பி போய் சேர்ற வரைக்கும் பலவிதமான பாதைகளை நம்ம கடக்க வேண்டியிருக்கும். ஒரே விஷயம்தான், ஆறு எப்படி மலையிலேருந்து உருவாகி கடலில் வந்து சேர்ற வரைக்கும் வழியெங்கும் பல உயிர்களை வாழ வச்சு பல மனிதர்களையும் பல மிருகங்களையும் பல தாவரங்களையும் அது உயிர்ப்பிச்சுட்டு அது மீண்டும் போய் கடலில் கலக்குதோ அதே மாதிரி நாம் நடந்து போகிற இந்த வாழ்க்கையை கடந்து போகிற இந்த வாழ்க்கையில் பல பேருக்கு நன்மை செய்யணும், பல உயிர்களுக்கு நன்மை செய்யணும், எல்லார் மேலேயும் அன்பு செலுத்தணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும். இதுதான் நம்ம பிறப்போட உண்மையான பர்பஸ், உண்மையான காரணம். இதுதான் இதை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மீண்டும் எங்கேருந்து பிறந்தமோ எந்த கடவுள்கிட்டேருந்து நம்ம வந்தோமோ அதே கடவுள்கிட்ட தான் நம்ம திருப்பி போய் சேர போகிறோம். இயற்கையிட்டேருந்து வந்தோம்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இயற்கையிட்டேருந்து வந்துட்டு மீண்டும் இயற்கையிலே போய் கலக்க போகிறோம். ஆனால் இந்த வாழ்க்கைங்கிற பாதையில் நாம் பலவிதமான ஸ்டேஜஸை கஷ்டங்களையும் இன்பங்களையும் சந்தோஷங்களையும் கடந்து தான் நம்ம வந்திருப்போம். அதை கடக்கிறப்போ பலரையும் வாழ வச்சுட்டு பலர் மேலேயும் நம்ம அன்பு செலுத்திட்டு அப்புறம் தான் நாம் வந்து இந்த மீண்டும் போய் நாம் அந்த இறைவனோட கலக்க போகிறோம். நதியை போல் எப்போதும் முன்னேறி போய்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையில் நம்மளுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டு நம்ம கடந்த காலத்தை நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டே இல்லாமல் முன்னேறி போய்கிட்டே நம்மளுடைய சோர்ஸ் போய் சேர்ற வரைக்கும் நாம் அப்படியே ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கேயும் நின்றுடக்கூடாது. நதி நின்றுச்சுன்னா அது சாக்கடை, அது ஓடிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் நதி. அதே மாதிரி தான் மனிதன் எங்கேயும் நின்றுடக்கூடாது. அவனுடைய முயற்சி தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். அவன் ஓடிக்கிட்டே அடுத்த இலக்கை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க தான் அவன் மனிதன். நின்றுட்டானா அவன் நோயாளி. அங்கேயே அவன் படுத்துட வேண்டியதான். சிந்தித்து செயல்படுங்கள். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளம்.